மேஜர் குமார், தி கிரேட் ஹீரோ சலபாஸ். நீ கைதானதை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. என்னை கைது செய்ய நீங்கள் பட்ட கஷ்டத்தை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஏற முடியாத மலையிலே ஏறி நாங்கள் நடத்திய போர் தந்திரம் எப்படி? மலையிலே நடந்து வர கோவேரி கழுதைகளுக்கு கற்றுக் கொடுக்கவா வேண்டும்? எங்களிடம் கைதானை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கு எல்லா விதமான உணவும் கிடைக்கும். உங்கள் உணவு எங்களுக்கு ஜீரணமாகாது. எங்கள் தேசத்தை பார்த்தால் அது போலவே நீங்களும் வாழ ஆசைப்படுவீர்கள். அந்த வறண்ட வாழ்க்கை எங்களுக்கு வராமல் இருக்க ஆண்டவன் அருள் புரிய வேண்டும். அவனை நாங்கள் நம்புவதில்லை. அவன் உங்களிடம் அண்டுவதில்லை. மனிதர்களை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம். இதுதான் நீங்கள் மனிதர்களை நேசிக்கும் அழகா? நீங்கள் மனிதர்களை விரும்பவில்லை, அவர்கள் ரத்தத்தை விரும்புகிறீர்கள். மிருகங்கள் எவ்வளவு வேலை செய்யுமோ அந்த அளவிற்கு மனிதர்களும் செய்தாக வேண்டும். ஆனால் உனக்கு மட்டும் விதிவிலக்கு. நீ மேஜர், உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்? யுத்த கைதிகள் அனைவரையும் ஒரே மாதிரியாகவும் ஒழுங்காகவும் நடத்த வேண்டும் என்பதுதான் சர்வதேச சட்டம். சர்வம் சட்டம், சர்வமும் நாங்களே. அந்த சட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டியதும் இல்லை, சர்வதேச சபையிலும் நாங்கள் இல்லை. தெரியும், உங்களை குளிப்பாட்டி அங்கே கொண்டு போய் வைக்க நாங்களும் அரும்பாடுபட்டோம். தேவையில் ஆசியா முழுவதும் எங்கள் கொடி பறக்கப் போகிறது. ஆஹா, எவ்வளவு துடிப்பு, என்ன ஆசை! ஆசியா முழுவதும் உங்கள் கொடி. அறிவு கட்ட மிருகங்கள் ஒரு கண்டத்தையே அடிமையாக்க நினைக்கிறது. எங்கள் உடலிலே ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரை எங்கள் இடத்திலே ஒரு அங்குலத்தை கூட நீங்கள் தொட முடியாது. நாங்கள் நினைத்தான் நீங்களே நாசமாவீர்கள். உனக்கு நான் மரியாதை கொடுத்தது தவறு. யார் உன்னிடம் கேட்டது? திமிர் பிடித்தவன். என்ன உன் ஆவேசம், என்ன உன் தேசபக்தி? பார்த்து விடுகிறேன். அதையும் உடலை கிழித்து ரத்தத்தை குடித்து விடுகிறேன். அதை மட்டும் தானே நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லை? அதையும் செய்து விடுங்கள். 40 கோடி உயிர்கள் இருக்கிறோம். இதற்காக 20 கோடியை பலி கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். மண்டி வளர்ந்த எங்கள் சுதந்திர ஜனநாயகத்தை நீங்கள் பறித்து விட முடியாது. நாகரிகமிக்க ஆங்கிலேயரையே விரட்டி விரட்டி அடித்திருக்கிறோம். நீங்களும் மாத்திரம் நாகரிகமற்ற மிருகங்கள். ஜெனரல், உங்கள் சக்தியை விட ஒரு உயர்ந்த சக்தி உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். எங்கள் சக்திக்கு வெல்லக்கூடிய சக்தி எதுவென்று பார்த்து விடுகிறேன். Brown dogs, yellow monkeys.
திருமகளே, சீனத்து மருமகளே, எங்கள் சந்ததியே காணாத தனிமகளே, வந்துவிட்டாய் என்று வர வேண்டிய இடத்திற்கு. உன்னை சந்திக்க வேண்டியவன் தான் சந்தித்திருக்கிறேன். என்ன அடக்கம், எவ்வளவு அமைதி. பீக்கிங் நகரத்து மணமகள் ஏன் பேசாமல் இருக்கிறாள்? கடந்த கால சம்பவத்தை நினைக்கிறாளா? காதலித்த காதலனை மணமேடையிலே சந்திக்க வேண்டியவள் பாழ் மண்டபத்திலே சந்திக்கிறோமே என்று பயப்படுகிறாளா? இல்லை, காட்டிக் கொடுக்கும் கயவர்களுக்கு என்ன என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாளா? கமலா, கமலா, என்னை காதலித்து விட்டு இன்னொருவரை மணந்தாயே, எனக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொருவருக்கு மாலையிட்டாயே, அதை பற்றி நான் அலுவலகம் கவலைப்படவில்லை. ஆனால் உன்னை பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி உற்ற துணையாயிருந்து உயிர் போல் வளர்த்தாளே உனது அன்னை, அவளை வஞ்சித்து விட்டாயே. ஆடித்திரிந்து அன்னை பூமிக்கு கேடு செய்து விட்டாயே. சரித்திரம் காணாத சண்டாள செயல். ஒரு தமிழ் பெண்ணா, ஒரு குலப்பெண்ணா? இன்னும் உடலிலே உயிர் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நீ அசையாமல் நின்று கொண்டேதான் இருக்கிறாய். இந்த ஈன உயிரின் மீது இன்னும் உனக்கு ஆசையா? இந்த மானம் கெட்ட உடல் இனி வாழத்தான் வேண்டுமா? நான் உங்களை இந்த இடத்தில் இறுதியாக சந்திக்கிறான், இறுதியாக பேசப் போகிறான். உறுதியாகவும் பேசப் போகிறேன். குற்றவாளிகளின் தைரியம் நிரபராதிக்கு வராது. குற்றவாளியா நிரபராதியா என்பது விசாரணை இல்லாமல் தெரியாது. தேச துரோகத்துக்கு விசாரணையே கிடையாது. தேசபக்திக்கு அப்படி ஒரு பெயர் கிடையாது. சிரத்து மண்ணிலே நன்றாக நடிக்க கட்டிக் கொண்டிருக்கிறார். தெய்வத்தின் முன்னிலையிலே நான் உண்மை பேச நினைக்கிறேன். தெய்வம் நினைச்சேன். உலகத்தின் கண்ணுக்கு அதுதான் உண்மை. குமார், இதயம் இல்லாதவர்கள் கண்களைத்தான் நம்புவார்கள். உங்களுக்கு இதயம் இருக்கிறது. அதன் கதவுகளை சற்றே திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மாள கிடக்கிறார் தந்தை என்ற செய்தி வந்ததும் மயங்கிய இதயத்தோடும் கலங்கிய விழிகளோடும் என்னை மறந்து விட மாட்டீர்களே குமார் என்று கேட்ட கமலாதான் இவள். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டாலும் எனது சிறகுகளாலே பறந்து வருவேன் என்று பிரிந்து சென்ற கமலாதான் இவள். இல்லை, கமலா இறந்து விட்டாள். அந்த கமலா இறந்து விட்டாள். இல்லை, தன்னை சாகடித்துக் கொண்டு விட்டாள். தன் பழைய நினைவுகளை வேக வைத்துக் கொண்டு விட்டாள். தாயகத்தின் மீது படையெடுத்து விட்டார்கள் பகைவர்கள் என்று கேட்டதும் தாயை பிரிந்து விட்டாள், தன்னை மறந்து விட்டாள். ஒற்றர் கதைகளை ஒவ்வொன்றாக நினைத்துக் கொண்டு உயிரை பணயம் வைத்து உளவு பார்க்க துணிந்து விட்டாள். பகைவர்களை நம்ப வைக்கும் அவர்களிலே ஒருவனையே மணந்து கொண்டாள். குமார், உங்கள் வாக்கு பொய்யல்ல. சீனத்து மண்ணிலே கமலா நடிக்க கற்றுக்கொண்டாள். குமார், கணவாய் நோக்கி பகைவர்களின் அணி ஒன்று வருகிறது என்று உங்களுக்கு செய்தி வந்ததே, அந்த செய்தி இந்த துரோகி அனுப்பியதுதான். 1.5 லட்சம் துருப்புகள் புதிதாக வருகின்றன என்று உங்கள் படைக்கு உளவு வந்ததே, அதை கொடுத்தவள் இந்த குற்றவாளிதான். புதிய வழியிலே பொண்டிலா நோக்கி சீனப்படை முன்னேற போகிறது என்று முதலாக உங்கள் படைக்கு சொன்னவள் இந்த பாவிதான். இரவு நேரத்தில் எரியும் ஓர் விளக்கு எதிரியை நோக்கி இந்திய படை சுடும். எது அந்த விளக்கு? இதோ இந்த கமலாவின் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தேசபக்தி விளக்கு. கமலா, குமார், எதிரிகளுக்கு நான் யார் என்பது தெரிந்துவிட்டது. எனது உருவம் என்ன என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. அங்கே எனக்கு மரண தண்டனை கிடைத்தது. தப்பி வந்தேன். எங்கே மற்றொரு தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது. குமார், என் கடமை முடிந்தது. விரோதிகள் கையால் சாகாம வேண்டியவர்கள் கையால் சாக விரும்புகிறேன். என்னை கொன்று விடுங்கள். கமலா, கமலா, நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டாய். என்னை தொடாதீர்கள் குமார், என்னை தொடாதீர்கள். இந்த மேனி கரைபடாத மேனிதான். இது கலங்கு சுமக்காத உள்ளம்தான். ஆனால் மாலை ஒன்று விழுந்தது கழுத்தில். மரணமே பெறுவதென்றாலும் ஒன்றுதான் வாழ்வு என்பது நமது பண்பாடு. அந்த சீனத்து மனிதர் மிகவும் நல்லவர். முதல் நாளிலேயே என்னை தொட வேண்டாம் என்று சொன்ன போது தூரத்தில் இருந்தே எனக்கு வணக்கம் செலுத்தியவர் அவர். நான் அன்றும் கன்னிதான், இன்றும் கன்னிதான், இனி என்றும் கன்னியாக இருப்பதே நான் எடுத்து
காரியத்துக்கு துணை புரியும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.